ஹலோ மக்களே, மனசாட்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, போட் டீசர். போட் படம் ஒன்று வருது. நம்ம சிம்புதேவன், எப்படி சொல்கிறதுன்னு, இந்த சிம்புதேவன் டைரக்டர்னா நம்ம புலி படத்துக்கு ஒரு ஃப்ளாப் படத்தை நம்ம தளபதி கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவர் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. அப்புறம் கசட தபரன்னு ஒன்று வந்தது கொரோனா டைமில் ஓடிடி சோனியில். அது நல்லா இருந்தது, அது பார்த்தேன், அது நல்லா இருந்தது. புடியை தான் ஃப்ளாப் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் இப்போ போட்டுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதில் நம்ம யோகி பாபா ஒரு லீடிங் ஆக்டராக பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தோட டீசரை பார்ப்போம். டீசர் ரியாக்ஷன். நம்ம ஜிவிஎம் சார் வாய்ஸு. இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி செய்த போது ஜப்பான் மற்றும் கசாக்ஸ்தான் ராக்கெட்லேருந்து அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோலாம் போடுறாங்க. உயிர் பிறந்த ஒரு 10 பேர் பே ஆஃப் பெங்கால் போட்டில் வராங்க. தியாகராஜ பாகவதர் பாட்டு விடுதுங்க. எம்எஸ் பாஸ்கர் இப்போதான் பேசினேன் அவரை பற்றி. யோகி பாபா போட்டை நோத்துறாரு. சின்னி ஜெயந்தி, கௌரி ஜி கிஷன், அந்த குள்ளப்புலி அண்ணாத்தாயா, அப்புறம் அந்த கல்ட்டு பகவான் நம்ம இவரு இந்து முஸ்லீம் 2 பேர் அப்போ பிரிஞ்சிங்களா அப்படிங்க. அதான் ஒரு டைலாக். சார்ல்ஸ், நம்ம சாம்ஸு 10 பேர் இருக்கிறாங்க. மதுமிதா, நம்ம யாராவது 3 பேர் கடலில் 3 பேர் போயிருக்கோம். இல்லை 10 பேருமே சாக வேண்டியதுதான். ஸோ லைஃப் ஆஃப் பை மாதிரி, தமிழ் லைஃப் ஆஃப் பை மாதிரி ஒரு 10 பேர் இந்த போட்டில் மாட்டிக்கிறாங்க நடு கடலில். ஸோ அதுதான் கடல். மதுமிதா காமெடியாக தான் இருக்கும் நினைக்கிறேன், அட்வென்ச்சர் காமெடி. ஸோ மாட்டிக்கிறாங்க 10 பேர். உயிர் பேருக்கு மாசு, எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கப்பல் உள்ள உயிர் பிழைக்கணும். ஒரு வெள்ளைக்காரம் மாட்டிக்கிறாங்க. அதான் ட்ரெய்லர் டீசரில் காமிக்கிறாங்க. நெய்தல் கதை ரூலர் வெள்ளைக்காரன், அவன் பிரிட்டிஷ் திமுறை காட்டுறான். அதுதான் தெரியுது. ஃப்ரீடம் ஃபைட்டரில் நடந்திருக்கு. ஜப்பான் எப்படி அடிமை செஞ்சு ஆட்சி பண்ணாங்களோ பிரிட்டிஷ், நம்ம இந்தியாவை அந்த மாதிரி அடிமை செஞ்சு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் தெரியுது. ஸோ அதில் இந்த 10 பேர் ஒரு கதையாக ரெடி பண்ணி, இந்த 10 பேர் தனியாக ஒரு நடுக்கடலில் பே ஆஃப் பெங்கால் ஒரு போட்டில் மாட்டிக்கிறாங்க. யோகி பாபா அண்ணன், சின்னி ஜெயந்த் சார் மிகப்பெரிய பழைய காமெடியன் அவர். அப்புறம் நம்ம சாம்ஸு அந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த கடவுள் ஜாவா சுந்தரேசன் ரோல் பண்ணியிருப்பார், அவர் தான் சாம்ஸு. அப்புறம் மதுமிதா, அப்புறம் நம்ம கல்ட் பகவானில் ஒருத்தர் வருவார், மியூசியம் இருக்கு, இந்த இதெல்லாம் நடிச்சிருப்பார் ப்ரொஃபஸரா. அவன் பேர் வந்து ஹரிஷா, அதுவும் நல்ல பேர், வாயில் நுழையில அவரு. ஸோ அவங்களாம் நடிச்சுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம சிம்புதேவன் சார் டைரக்ட் பண்ணிடுறாப்புல இந்த படம். ஸோ ஒரு அட்வென்ச்சர் லைஃப் ஆஃப் பை தமிழில் பார்த்தாம தமிழ் லைஃப் ஆஃப் பை மாதிரி இருக்குது. ஸோ படம் வந்தோடனே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கழுத்து வேற வலிக்குதுப்பா திரும்பி. ஸோ படம் வரட்டும். யோகி பாபா படம் கொஞ்சம் டைலாக் தான் இருக்குது. படம் வந்தோடனே டீசர் ஓகே, நல்லாலாம் சொல்ல முடியாது. சிம்புதேவன் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஓகே, பாய்.